சார் சொல்லுங்கம்மா. என்னங்க சார் லாஸ்ட் போஸ்ட் மெயின்டெனன்ஸை பற்றி போட்டிங்க போல? ஆமாங்கம்மா, நிறைய என்கொயரிஸ் மக்கள் மத்தியிலிருந்து. பட் நம்ம எல்லாத்துக்குமே இப்போ ஆன்சர் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் இப்போ நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்க சார். அப்போ எப்போ போல என் கொஸ்டின்ஸ் நான் கேட்டுறேன், நீங்கள் மக்களுக்கு ஆன்சர் சொல்லிடுங்க. கண்டிப்பாம்மா. யாரெல்லாம் மெயின்டெனன்ஸ் கேட்கலாங்க சார்? வயது முதிர்ந்த பெற்றோர், தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள போதிய வருமானமற்ற மனைவி மற்றும் குழந்தைகள், இவங்க எல்லாருமே செக்ஷன் 144 கீழே மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். சார் சொல்லுங்க. இரண்டாவது கேள்வி கேளுங்கம்மா. விவாகரத்து பெற்ற பின் பராமரிப்பு கேட்கலாமா? ஃப்ரீக்வெண்ட்டாக வந்த கொஸ்டின்ஸ் வருது, இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் சொல்லணும். முக்கியமான கேள்வியும் கூட. கண்டிப்பாக முடியும். பட் இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவங்க செகண்ட் மேரேஜ் மட்டும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்க முடியும். சார் மூணாவது கேள்வி கேளுங்க. வேலைக்கு செல்லும் மனைவி பராமரிப்பு கோர முடியுமா? கண்டிப்பாக முடியும். அவங்களோட வருமானம் அவங்களோட வாழ்க்கை தரத்துக்கு போதுமானதாக இல்லாத பொழுது கண்டிப்பாக அவங்களால கேட்க முடியும். சார் நாலாவது கேள்வி பராமரிப்பு தொகை எவ்வளோ வழங்கப்படும்? இது நிறைய பேர் கேட்டாங்க சார். பராமரிப்பு தொகைன்னு குறிப்பிட்டு எதுவும் இல்லைங்கம்மா. பட் கணவனுடைய வருமானம், குழந்தைகளின் வாழ்வாதாரம் மற்றும் மனைவியின் வாழ்வாதாரம், இதை அடிப்படையாக பேஸ் பண்ணி கோர்ட் ஜட்மெண்ட் கொடுக்கும். சார் அஞ்சாவது கேள்வி கேளுங்க. நீதிமன்ற உத்தரவை மீறி பணம் தராவிட்டால் என்ன தண்டனை? சார் இது நிறைய பெண்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்ட கொஸ்டின். ஆன்சர் சொல்லுங்கம்மா. கண்டிப்பாங்கம்மா. இதில் நீதிமன்றம் உத்தரவு போட்டும் அவங்க மெயின்டெனன்ஸ் தரலைன்னா அது சட்டப்படி குற்றம். நீதிமன்றம் அதுக்கு 1 மாதம் வரை சிறை காவல் தண்டனை கொடுக்க முடியும். பட் அதுக்கான மனு நம்ம தாக்கல் பண்ணலாம்.